4 லைனிங் வந்து இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் வேரியேஷன் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். டீப் நெக்காக இருந்தால் தான் ஷோல்டரை உள்ளே கொண்டு வருவோம். மேலே க்ளோஸ் நெக்காக இருந்தால் ஷோல்டரை அவுட்டரில் கொண்டு போவோம். அப்போ 6.5 கொண்டு போனால் அடிக்கை அளவு 4.5 வைங்க. இங்கே 6 வச்சிங்க அப்படின்னா அடிக்கை அளவு 5 வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் ப்ராப்ளம், ஷோல்டர் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி திருப்பி பார்க்கும்போது எல்லா கிளாத்தும் ஈவனா இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க எத்தனை கிளாத் வச்சாலும் அது வந்து வேரியேஷன் வராது. ஒன்னொன்னு லேயர் மாறி மாறி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அளவுகள் வந்து மாறும். இப்போ இங்க இதுல எல்லா கிளாத்தும் ஒரே அளவா தான் நம்ம வெட்டி இருக்கோம். அப்படி வரும்போது உங்களுக்கு எந்த அளவுமே மாறாது. அதனால ஒரு 4 கிளாத் வரைக்கும் நீங்க ஒன்னா வச்சு கட் பண்ணலாம். இதுல வந்து ஒரு சிலர் இங்க இருந்து நம்ம ஆம்ஹோல் வந்து கட் பண்ணுவோம். இங்க இருந்தே இப்படி வளைவு கொண்டு வந்து இப்படி கட் பண்ணுவோம். அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட இந்த ஸ்ட்ரெயிட் வராது. நமக்கு நெக்கை தாண்டி இப்படி உள்ள இழுத்துட்டு வர மாதிரி வரும். நம்ம இப்படி உள்ள எப்போ ஆம்ஹோல் வெட்டுவோம் அப்படின்னா அது 1/2 ஷோல்டர் வச்சு நம்ம என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம இப்படி இங்க இருந்தே உள்ள கொண்டு வருவோம். அது அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் வராம இருக்கும். அதனால மேக்சிமம் நீங்க இங்க வரும்போது இங்க ஸ்ட்ரைட்டை விட்டுருங்க. இந்த ஆம்ஹோல் எந்த இடத்துல, அதாவது டீப் எந்த இடத்துல வருதோ அங்க மட்டும் நீங்க கட் பண்ணா போதும். இப்போ இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நான் 1.25 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். 1.25 மீட்டர் எடுத்தும் நம்ம கட்டோரி போடும்போது நமக்கு தனியா கிளாத் வந்து இதுல அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது செக் பண்ணலாம். சப்போஸ் இதுல கிளாத் நம்ம போட முடியல அப்படின்னா நம்ம வேற கிளாத் வச்சுதான் போடணும். அதனால கட்டோரி பிளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம பேட்டர்ன் வந்து வேற ஒரு இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மெயின்ல வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 1.25 மீட்டர் கரெக்டா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 40 சைஸ் பிளவுஸ் வந்து நம்ம கட்டிங் போட போறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது வந்து 40 சைஸ் பிளவுஸினுடைய கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி தான். இந்த வீடியோவில் நம்ம 40 இன்ச்சு, அதாவது பாடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 39 இன்ச்சு, உயரம் 15 இன்ச்சு வருது. இதுவே மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு வருது. இவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு பிளவுஸ் கட்டிங் போடுறது, அதாவது செஸ்ட் இதா இருக்கும்போது அதுக்கு எப்படி கரெக்டா ஒரு கட்டிங் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதே மெஷர்மெண்ட்ஸ்லயே நம்ம ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும் கட்டோரி பிளவுஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த 4மே பார்த்தீங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட் தான், ஒருத்தருடையது தான். ஆனா அதுல ஒரு பிளவுஸ் மட்டும் நம்ம கட்டோரி பிளவுஸ் வந்து கட்டிங் போடலாம். இதுல வந்து நான் 4 கிளாத் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா 2-3 கட்டிங் ஒன்னா வச்சு போடும்போது அளவுகள் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா வச்சு போடும்போதுதான் கரெக்டான அளவு நமக்கு வரும். ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியா போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இதெல்லாம் வேரியேஷன்லாம் வரும். ஆனா நம்ம இப்படி எல்லாத்தையுமே மேக்சிமம் நம்மளால ஒரு 4 கட்டிங், அதே மிஷின்ல போடணும் அப்படின்னா ஒரு 6 கட்டிங் வரைக்கும் நம்ம போடலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் 4 பிளவுஸ் வந்து இதுல நான் போட்டிருக்கேன். 4 லைனிங் வந்து இதுல நான் போட்டிருக்கேன். இப்ப இதுல வேரியேஷன் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 1-2 பிளவுஸ் போடுவோம், அதுல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதுவே கஸ்டமர் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு 4-5 பிளவுஸ் போடும்போது அளவு மாறுது, தனித்தனியா கட்டிங் போடுங்க அப்படிம்பாங்க. தனித்தனியா போடும்போதுதான் அளவுகள் மாறுமே ஒழிய ஒன்னா போடும்போது எப்பவுமே அளவுகள் மாறாது. துணிக்கு தகுந்த மாதிரி, சப்போஸ் துணி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது வேணா அந்த அளவுகள் வந்து மாறலாம். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பிளவுஸ் நம்ம தைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூட நம்ம பண்றோம். இல்ல அந்த துணியில வந்து பத்தாது, நாங்க தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அவங்களுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா ஒரு சாரியில இருந்து நம்ம ஒரு பிளவுஸ் வந்து மேட்சிங்கா தைக்கணும் அப்படின்னா இப்ப சாரி பிளவுஸ் விட்டுட்டு வேற பிளவுஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் அது தனி எக்ஸ்பென்ஸ் தான். அப்போ நம்ம அதுல இருக்க கிளாத்தை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் அப்படின்னா சின்ன சின்ன கரெக்ஷன் வரும். அது வந்து பிளவுஸ் போட முடியாத அளவுக்கெல்லாம் இருக்காது. அதனால அதை வந்து நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல வந்து நான் 4 லேயர் நான் போட்டிருக்கேன். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட போறது ஒரு மார்க்கிங். இது எப்பவும் போடுற கீழே வர இந்த லைன் தான். அதுக்கப்புறம் நம்ம போடுறது கீழே மடிப்புக்காக அல்லது அடிச்சு திருப்பும் போது எவ்வளவு வேணுமோ அதுதான். இப்ப உயரம் பாத்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சு வருது.
1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணலாம். இதுதான் வந்து நமக்கு பேக்கினுடைய உயரம். இது வரைக்கும் நம்ம மார்க் போட்டுக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும் போது 40 இன்ச்சு வருது. அப்ப 44 அப்படிங்கும் போதுதான் நமக்கு 1/4 செஸ்ட். அப்போ 11 இன்ச்சு எங்க வருதோ இதுதான் நமக்கு டோட்டலா நம்ம பேக்கினுடைய அளவு. ஒரு பேக்குக்கு இவ்வளவு கிளாத் இருந்தாதான் நம்ம கட்டி போட முடியும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இடுப்பினுடைய அளவு நம்ம மார்க் பண்ணல. ஆனா செஸ்ட் ரவுண்டே தான் கீழேயும் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இந்த அளவு தான் நமக்கு பேக்குக்கான மெஷர்மெண்ட். இப்ப இதுல வந்து 40 இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டர் வந்து 6 இன்ச் நம்ம வச்சுக்கலாம். இந்த 6 இன்ச்சு போக மீதி வர்றதுதான் நமக்கு அடிக்கையினுடைய அளவு. அதையும் இங்க நீங்க இப்படி டோட்டல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா மசில்ஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு நம்ம கம்மியா வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வரும். இங்க எவ்வளவு ஸ்பேஸ் உடம்புக்கு இருக்கோ அதே அளவு கிளாத் இங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் ஷோல்டர் ஃபால் வராது. நெக்கு ரொம்ப மேல ஏறி வருது இந்த அளவுக்கு வச்சா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், ஏன்னா அது வந்து ஆர்ம்னுடைய ஷேப் மாறும்போது கை அந்த ஷோல்டர் வந்து மேல ஏறி வரலாம். அப்படி வரும்போது நீங்க ஒரு 4.5 இன்ச் வச்சீங்கன்னா போதும். இப்ப 15 இன்ச்ல இங்க 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணனது போக, அல்லது ஷோல்டர் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து 4.5 இன்ச்சு. இதுதான் நமக்கு கால்குலேஷன். பாடி அளவு போக மீதி வர்றத நமக்கு ஆர்ம் இதுக்கு வந்து வைக்கிறோம். டீப் நெக்கா இருந்தாதான் ஷோல்டரை உள்ள கொண்டு வருவோம். மேல க்ளோஸ் நெக்கா இருந்தா ஷோல்டரை அவுட்டர்ல கொண்டு போவோம். அப்ப 6.5 கொண்டு போனா அடிக்கை அளவு 4.5 வைங்க. இங்க 6 வச்சீங்க அப்படின்னா அடிக்கை அளவு 5 வைங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஆர்ம்ஹோல் ப்ராப்ளம், ஷோல்டர் ப்ராப்ளம் வராம இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து உயரம் மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இங்க இருந்து இங்க 6.5 மார்க் பண்றோம். அதே மாதிரி இங்க 8.5 இன்ச் வந்து கழுத்தினுடைய உயரம் 8 + 6.5. அப்போ நம்ம இங்க இருந்து நம்ம மார்க் பண்ணும்போது 11 இன்ச்சு எங்க வருதோ அதை ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இந்த அளவு 11 இன்ச் வந்தது நமக்கு. இப்ப கொஞ்சம் கிராஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணும்போது கொஞ்சம் உள்ள தள்ளி நமக்கு வருது. இதுல நமக்கு ஆம்ஹோலினுடைய அளவு 18.5 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கரெக்டா 18.5 வருது. இங்க இருந்து சும்மா அப்ராக்சிமேட்டா பண்ணும்போது 18.5 வருது. அப்போ நம்ம இதுக்கே நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி கழுத்தினுடைய அளவு 3 இன்ச் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் கழுத்தினுடைய அளவு. இது ஆம்ஹோலினுடைய அளவு. ஆம்ஹோல் அப்படிங்கும்போது 18.5 சொன்னோம். 18.5 கரெக்டா வருது. இதுக்கப்புறம் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் நெக்கினுடைய ரவுண்ட் ஷேப். கொஞ்சம் வரும்போது நம்ம ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடா வேணும்னா இந்த நெக் லைனை வந்து லைட்டா நம்ம உள்ள கொண்டு போய்க்கலாம். இதுதான் நமக்கு நெக்கினுடைய ரவுண்டு. இப்போ ஷோல்டர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா 3.25 வருது. அப்போ உங்களுக்கு 2.5 இன்ச்சு ஷோல்டர்னுடைய அளவு நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இங்க 1/2 இன்ச்சு, இங்க 1/4 இன்ச்சு போக ஷோல்டர்னுடைய ப்ராட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சு கிடைக்கும். அது வந்து நமக்கு நார்மலான அளவு தான். இதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்சிமம் இப்படி ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு நீங்க இதுலயே ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நமக்கு 9.25 ஆம்ஹோலினுடைய ரவுண்டு. இப்போ இதுக்கப்புறம் இடுப்பினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது 39 இன்ச்சு வருது. அப்போ 39 அப்படிங்கும்போது 9.25 வருது. 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக, அடுத்தது 1.5 இன்ச்சு வந்து சீம் அளவு. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி இந்த ஸ்ட்ரெயிட்ல தான் வருது. இதுதான் இவங்களுடைய பாடியினோட ஷேப். இதுல வந்து மிட் பாயிண்ட் எங்க வருதுன்னு பார்த்துட்டு நாலே முக்கால் அந்த மாதிரி வருது.
இது ரெண்டுக்கும் ஆனா மிட் பாயிண்ட் 11 அப்படிங்கும்போது 5.5 வருது. ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் வித்தியாசம். இவங்களுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம டாட் கொடுக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா நம்ம செக் பண்ணும்போது இது வந்து உங்களுடைய மிட் பாயிண்ட் வர்ற இடத்துல வரும். இப்போ 43 அப்படிங்கும்போது 10.75 வருது. அதே மாதிரி இங்கேயும் 10.75 பாதி 5.25 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அப்ராக்சிமேட்டா இந்த அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் மிட் பாயிண்ட். இந்த இடம் நமக்கு 11 அப்படின்னா இந்த இடம் 5.5. இந்த இடம் அதை விட ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிட் பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் மிட் பாயிண்ட். அதுக்கு நேராக தான் நம்ம பேக்லையும் நம்ம டாட் பிடிக்கிறோம். இப்போ இதுதான் பேக் தட்டினுடைய அளவு. இதை வந்து நம்ம ஆம்போல் இந்த ஷேப் எடுத்துக்கலாம். செக் பண்ணும்போது 9.25 18 இன்ச்சு கரெக்டா வரும். இது வந்து நமக்கு பேக் கட்டு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடம் நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல வந்து ஷேப் கொண்டு போய்க்கலாம். எதுலன்னா இறக்கம் அதிகமா போக போக டாட் இங்க பிடிச்சோம் அப்படின்னா இது இந்த பக்கம் இப்படி சாய்வாயிரும். அதனால மேல கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஷேப் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம கட் பண்ண வேண்டிய லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டும் இந்த ரவுண்டும் தான். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே வர அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதும் இதை இப்படி கிராஸ் கொண்டு வந்து இதை ஸ்ட்ரெயிட் கொண்டு வரணும். நம்ம பாட்டுக்கு இந்த அளவு தானேன்னு சொல்லிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பேக்ல வந்து நமக்கு லென்த் குறையும். இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங்காக நாட்ச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்டுக்காக நாட்ச் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு பேக் போர்ஷன். இதுல வந்து ஒரே ஒரு பிளவுஸை மட்டும் எடுத்துட்டு மீதிக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணலாம். இப்படியும் கிராஸ் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த ஷேப்ல தான் கிராஸ் போடணுமான்னு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. கிராஸ் வந்து நமக்கு கிளாத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் தான் கிராஸ். அப்படி போடும்போது நீங்க இங்க இருந்து கூட இப்படி கிராஸ் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும். ஏன்னா ஒரு சிலர் ஸ்லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்படி கிராஸா போடுவீங்க. அந்த மாதிரி போடணும் அப்படின்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம ரொம்ப கவனமா பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கப் ஷேப் பெருசா இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பக்கமும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும். மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 லேயரும் கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்றது இந்த அளவு எவ்வளோ அப்படிங்கிறது. இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்னுடைய அளவு. இப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கும் போது 7.5 இன்ச் வருது. ரொம்ப 7.5 அப்படிங்கும்போது ரொம்ப டவுன் ஆயிரும் அப்படிங்கறக்காக மொத்தமாவே நம்ம ஒரு 7.5 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கப் ஷேப் பெருசா இருக்கும்போது நம்ம சைட்ல கொடுக்குற அளவு வந்து ரொம்ப பெருசா கொடுக்க கூடாது. அதனால நான் 2.5 இன்ச் வந்து நான் கொடுக்குறேன். சைட்ல வந்து 2.5 இன்ச். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச். இங்க இருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது வந்து நமக்கு வரணும். பாத்தீங்கன்னா இங்க லைன் போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கும்.
இதுல வந்து முன் பக்கத்துக்கான இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதோட நமக்கு ஸ்டிச்சிங் இது போயிடும். இதுக்கப்புறம் நம்ம 10.75 அப்படிங்கும்போது இந்த இடம் வருது. இங்க இருந்து நம்ம வைக்கும்போது கொஞ்சம் உள்ள தள்ளி வரும். அதுக்கப்புறம் நம்ம கீழே மார்க் பண்ணும்போதும் இங்க வரும். இப்போ நமக்கு கப் ஷேப் பெருசா இருக்கு அப்படிங்கும்போது இந்த இடம் ஸ்பேஸ் வந்து நம்ம நிறைய கொடுக்கணும். அதனால நான் ஒரு 2.5 இன்ச்சு மட்டும் மேலே எடுத்துக்கிறேன். இதுதான் நமக்கு அளவு. அதுல இருந்து நான் ஒரு 2.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இங்க இருந்து வர்ற அளவை நீங்க இங்க லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு கப் ஷேப்பினுடைய அளவு. இங்க இருந்து நான் இங்க வந்து 2.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலையும் இது வந்து ஸ்ட்ரைட்டாவும் நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல நெக்கினுடைய லைன், இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஷோல்டர் வந்து கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்றேன். சைடில் 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்கினுடைய அளவு மார்க் பண்ணிட்டேன். இந்த லைனும் ஸ்ட்ரைட்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நாச் போடணும். இந்த இடத்துல நெக்கு, இங்க ஃப்ரண்ட்டினுடைய அளவு இங்க மார்க் பண்ணிருக்கோம். இது எல்லாமே நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நீங்க யோக் வந்து இந்த அளவுக்கு வேணுனாலும் கோடு போட்டுக்கலாம், இந்த அளவுக்கு வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கீழே தள்ளி கட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம போட போறது நெக்கினுடைய ஷேப் தான் வரைய போறோம். கொஞ்சம் வைடா வச்சு லைன் போட்டு மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு சின்னதா ஒரு கிராஸ். இந்த லைன் போட்டீங்கன்னா யோக் கொஞ்சம் பெருசா வரும், இந்த லைன் போட்டீங்கன்னா யோக்கு சின்னதா வரும். நான் இங்க ரொம்ப சின்னதா வேண்டாம், இந்த மேல் லைன்லயே நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஆம் ஹோல் வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அவங்க வந்து உள்ள வர இந்த இதுக்குள்ள வர கிளாத்தை மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ரொம்ப ப்ராடா கட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் லைன் போட்டுக்கோங்க. இந்த இடம் ரொம்ப ஷார்ப்பா இருந்தா மட்டும் நம்ம எக்ஸஸா கட் பண்ணா போதும். மற்றபடி இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10.75 வருது. இங்க இருந்து ஒரு 5.25 பிளஸ் கொஞ்சம் வரும். அதே மாதிரி இங்க இதுல இருந்து கீழே வர்றது வந்து நமக்கு எக்ஸஸா போயிடும். இங்க வந்து சென்டர் டாட்டு, இந்த ஷேப் வர்ற இடத்துலதான் சென்டர் டாட்டு. இங்க இருந்து நம்ம பிடிக்கிறது தான் முன்பக்கம் ஓப்பனுக்கான இது. இது வந்து நம்ம ரவுண்ட் கட் பண்ணுவோம். இப்ப நீங்க இப்படி திருப்பி பார்க்கும்போது எல்லா கிளாத்தும் ஈவனா இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க எத்தனை கிளாத் வச்சாலும் அது வந்து வேரியேஷன் வராது. ஒன்னொன்னு லேயர் மாறி மாறி வந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அளவுகள் வந்து மாறும். இப்போ இங்க இதுல எல்லா கிளாத்தும் ஒரே அளவா தான் நம்ம வெட்டி இருக்கோம். அப்படி வரும்போது உங்களுக்கு எந்த அளவுமே மாறாது. அதனால ஒரு 4 கிளாத் வரைக்கும் நீங்க ஒன்னா வச்சு கட் பண்ணலாம். ஏன்னா சிசரை வந்து இப்படி கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈவனா வரும். நீங்க வந்து கரெக்டா இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்னொன்னு இப்படி சரிஞ்ச மாதிரி வரும். அதுலதான் மெயினா நம்ம கவனிக்கணும். ஷோல்டர் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆர்ம் ஹோல் வந்து சென்டர்ல மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு சிலர் இங்க இருந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணுவோம். இங்க இருந்தே இப்படி வளைவு கொண்டு வந்து இப்படி கட் பண்ணுவோம். அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா
உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட இந்த ஸ்ட்ரைட் வராது, நமக்கு நெக்கை தாண்டி இப்படி உள்ள இழுத்துட்டு வர மாதிரி வரும். நம்ம இப்படி உள்ள எப்போ ஆம்ஹோல் வெட்டுவோம் அப்படின்னா அது 1/2 ஷோல்டர் வச்சு நம்ம என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம இப்படி இங்க இருந்தே உள்ள கொண்டு வருவோம். அது அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் வராம இருக்கும். அதனால மேக்சிமம் நீங்க இங்க வரும்போது இங்க ஸ்ட்ரைட் விட்டுருங்க. இந்த ஆம்ஹோல் எந்த இடத்துல, அதாவது டீப் எந்த இடத்துல வருதோ அங்க மட்டும் நீங்க கட் பண்ணா போதும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம ஸ்லாண்டிங்கா வெட்டிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 இன்ச் மட்டும். இங்க 11 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் போட்டுருக்கேன். இதுலதான் நான் வந்து நாட்ச் போடுறேன். இங்க நீங்க இது வரைக்கும் வெட்டணும்னாலும் வெட்டிக்கலாம், கீழே வரைக்கும் கொண்டு போகணும்னாலும் கொண்டு போய்க்கலாம். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். அடுத்தது கீழே வந்து நம்ம ஒரு கிராஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல போட்டுட்டு இந்த மிட் பாயிண்ட நம்ம வந்து இப்படி வச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். இதுங்களுக்கு சென்டர் டாட் வந்து ஒரு 3.5 இன்ச் நம்ம வைக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து 3.5 இன்ச் வைக்கலாம். அப்போ இங்க இருந்து இங்க 3.5 இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் வைக்கிறேன். இங்க இருந்து இங்க 1.25, இதுவும் 3.5 இன்ச். இது ஸ்ட்ரைட் 1.25, இங்க கிராஸும் 3.5. அப்ப இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். நல்லா கரெக்டா இந்த கட் பண்ணிருக்க போர்ஷன், இந்த லைனு, இது எல்லாமே ஒன்னா வச்சு லைன் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மார்க்குக்கு நாட்ச் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஓபன் பண்ணும்போது கீழே இருக்கிற கிளாத்தை நம்ம வெட்டணும். ஏன்னா ரொம்ப அதிகமா வெட்ட வேண்டாங்கிறதுக்காக நான் அதை ஒரு கிளாத்தை மட்டும் ஃபோல்டு பண்ணேன். இந்த இடத்துலையும் நம்ம நாட்ச் போட்டுக்கலாம், இங்கேயும் நாட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் டெப்த்துக்கும் நாட்ச் போட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம ஊசியில மார்க் போடுறதுக்கு முன்னாடி வேஸ்டினுடைய அளவு 12.5 இன்ச் வருது. அதே 12.5 இன்ச் இங்க 3.5, இங்க 12 வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 1/4 இன்ச் குறையுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க 1 இன்ச் நம்ம டாட் பிடிச்சது போக நமக்கு 11.5 தான் வரும். அப்ப இதுக்கு நம்ம அளவு கொடுக்கும்போது 3.5, இங்க வந்து 12.25 வருது. ஒரு 1/4 இன்ச் தான் டிஸ்டன்ஸ் வருது. அது வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அதனால இதை வந்து இப்படியே நம்ம விட்டுறலாம். இதுல வந்து இதை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடை ஸ்டிச் பண்ணும்போது அப்பதான் இந்த இது வந்து கரெக்டா வரும். அதனாலதான் இங்க மேல கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணுது. இதுக்கு மேல நம்ம இதை பிளேஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம யோக் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கம்மியா இருக்கு உயரம், சைட்ல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு லைன் போட்டுட்டு பன்னெண்டரைக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணுங்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்க 2 தான் வருது. அப்ப இங்க ஒரு 3.5 இன்ச்சு, நான் 3.25 இன்ச்சு அப்படி இருந்தா போதும். இங்க சைட்ல இங்க 2.5, அப்போ இங்க 4 இன்ச்சு. சைடு தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரும், ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா வரும். இங்க வைக்கிற இதே ஸ்லாண்டிங் தான், இங்க என்ன வருதோ அந்த ஸ்லாண்டிங் வந்து நீங்க இங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. நீங்க இதை செக் பண்ணும் அப்படின்னா
இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு. இதை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. இந்த உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25, அந்த 1.25 இங்கே கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து இந்த யோக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இங்கே சீட்டிங் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம வெட்டிடலாம். இதில் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக இந்த யோக் வந்து இதில் சீட்டிங் ஆகும். இங்கேருந்து நம்ம வைக்கும்போது இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் வந்து கடைசியாக வெட்டிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு தைக்கும்போது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரும்போது அந்த இடத்துல துணி ஒரு சிலருக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். ஒரு சிலருக்கு ஒரு பக்கம் கரெக்டாக வந்துடும், ஒரு பக்கம் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இது பட்டியினுடைய அளவு பார்த்து இதில் 2.5 வருது, 1 இன்ச்சு சேர்த்து 3.5க்கு நான் இங்கே ஒரு மார்க் போட்டு இதை கட் போடுறேன். இதுதான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன். கீழே ஒரு லைன் இருக்கு, இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. எங்க நம்ம நாட்ச் போட்டிருக்கிறோமோ இதுல தான் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் நீங்க ஜாயின் பண்ணும்போது கரெக்டா இது வந்து மேட்ச் ஆகும். அதனால நீங்க மறக்காம இந்த லைன்ல ஸ்டிச் போட்டுறக்கூடாது. இந்த நாட்ச்ல இந்த சென்டர்ல தான் நீங்க வந்து ஸ்டிச் போடணும். இந்த நாட்சஸ்மே எல்லா கிளாத்லயும் கரெக்டா விழுந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ள கிளாத் மிஸ் ஆச்சுனாலும் அந்த இது வரும். நமக்கு வந்து துணி இதுல மாறி மாறி இருந்தாலும் நம்ம நாட்ச் போடுறது தான் நம்ம தையல் போடுறது. அதனால அதுல வந்து பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணணும். அடிக்கை அளவு ஃபர்ஸ்டே நம்ம செக் பண்ணியாச்சு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 4.25 இன்ச் வருது. இப்போ 4.25 இன்ச்சுக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். இப்போ கையினுடைய நீளம் வந்து 8.5 இன்ச்சு. கீழே வந்து நல்லா கிளாத் வந்து தாராளமாக விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போதான் எல்லா கிளாத்தும் ஈவனாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் லைன் போட்டுட்டு கீழே இந்த அன்ஈவனாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இது கட் போடுறதுக்காக நான் இந்த லைன் போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் லைன் இது அடித்து திருப்புறதுக்காக. அதுக்கப்புறம் 8.5 அப்படிங்கும்போது 1/2 இன்ச் சேர்த்து 9 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இங்க இருந்து நம்ம 4.25 மெஷர் பண்ண அந்த 4.25 வந்து இதுல நான் மார்க் பண்றேன். இந்த லைன் எல்லாமே கையினுடைய சுற்றளவு 13.5. அப்போ 6.25 கையினுடைய சுற்றளவு 13.5, 6.25 வருது. 6.25 பக்கத்துல ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடிக்கையினோட ஆம்ஹோலினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 9.25 தான் நம்ம அதில் வச்சுருக்கோம். அதே 9.25 இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. இதில் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. 4.25 வருது. இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே கொண்டு வந்து இந்த சென்டர் வந்த உடனே இப்படி உள்ளே கொண்டு போயிருங்க. அவ்வளோ. இது இந்த ஷேப் மட்டும்தான் நம்ம பார்த்து கவனமாக போடணும். இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். எப்பவுமே நம்ம கட் பண்ணும்போது எல்லா கிளாத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தைக்கும் போதும் வித்தியாசம் வராது. ஒரே கட்டிங்ல ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் எல்லா பிளவுஸுமே நமக்கு ஒரே மாதிரி வரும். இல்லாட்டினா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுல நமக்கு கிடைக்கும். கிளாத் எல்லாம் ஓபன் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் உள்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பக்கமா இருக்கிறதுல வெட்டிக்கலாம். ஜாயிண்ட்டுமே நம்ம ஸ்லீவ் வெட்டுறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஜாயிண்ட் தானேன்னு கேர்லெஸ்ஸா இல்லாம கரெக்டா என்ன ஷேப்ல கரெக்டா அங்க கொடுக்கணுமோ அதே ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரும்போது இதோட 1 இன்ச்சு ஒரே மாதிரி வரணும். அப்புறமா எக்ஸஸா வர்றது கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி ஜாயின் போடும்போது இது எல்லாமே கரெக்டா வரும். ஸ்லீவ் வெட்டியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்ல வந்து நம்ம நீடில் மார்க் போட்டுக்கலாம். இது மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது கீழே ஒரு 3/4 இன்ச்சுக்கு இறக்கி இருக்கேன். கரெக்டா இதனுடைய சென்டர் இதுல வந்து நான் நீடில்ல மார்க் போடுறேன். அதுக்கப்புறம் இங்க இந்த டாட் வந்து ஒரு 2.5 2.75 வர்ற மாதிரி ஒரு இது போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க இருந்து வரதும் இங்க நம்ம நீடில்ல மார்க் போட்டுக்கலாம். இது எல்லா பிளவுஸ்லயும் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா இந்த நீடிலோட நிறுத்தணும் அப்படின்னா ஒரே மாதிரி டாட் வந்து எல்லா பிளவுஸுக்குமே நமக்கு கிடைக்கும். தனித்தனியா வெட்டும் போது என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிடும். அதனாலதான் ஒட்டுக்கா வச்சு வெட்டும் போது நீங்க சின்ன சின்ன இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். எல்லாமே ஈவனா இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். இது பாத்தீங்கன்னா இது பேக் தட்டு, இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இப்ப இதுல யோக் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கீழே வர மாதிரி தான், இங்க சைடு வந்து ஈவனா வந்துடும். இந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வர மாதிரி தான் இருக்கும். அப்படி வர்றதுக்கு காரணம் வந்து நமக்கு அந்த பிரஸ்ட் சைஸ் வந்து பெருசா இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அதிகமா இருக்கும், பேக் வந்து கம்மியா இருக்கும். இதுல வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிளவுஸ் வந்து நம்ம கட்டோரி பிளவுஸ் போட போறோம். இந்த அந்த நாள்ல இது ஒரு பிளவுஸ் மட்டும் நமக்கு கட்டோரி பிளவுஸ். இப்போ இதை வந்து நம்ம எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட் வந்து எப்பவுமே கட்டோரி பிளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்ல தான் வைப்போம். இங்க முன்னாடி வெட்டுற அந்த போர்ஷன் மட்டும் நம்ம கிராஸ்ல வைப்போம். அதுவும் ஒரு ஃபிட்டிங்காக தான். இங்க வர இது ஃபுல்லாவுமே நமக்கு ஸ்ட்ரைட்டு, இங்க வர முன்னாடி வர இந்த இது மட்டும் நமக்கு கிராஸ் கட்டிங்ல போட்டு நம்ம வைப்போம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிளாத் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். கிளாத்தும் ஏன்னா இல்லாட்டினா நீங்க இந்த கீழே இருக்க போர்ஷன் வந்து வேற ஏதோ ஒரு கிளாத்லயோ பேப்பர்லயோ போட்டுட்டீங்க அப்படின்னா கூட நீங்க வந்துட்டு இதுல மெயினா போடுற கிளாத்தை வந்து நீங்க கிராஸ் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுல அதுல குறிச்சிருக்க அதே அளவு தான், சைட்ல 1.5 இன்ச்சு, மேலையும் 1/4 இன்ச்சு. அதே மாதிரி நெக்கு பாத்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு, ஃப்ரண்ட் போர்ஷன் இங்க 5.5, இங்க வந்து நான் ஒரு 2.5 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றிருக்கேன். அதே சேம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அதே தான், அதுல எந்த சேஞ்சஸுமே நான் பண்ணல. இது வந்து கிளாத் கொஞ்சம் கீழே விட்டு கட் பண்ணிக்கலாம்.
நெக்குக்கு ஒரு கட் போட்டுக்கோங்க. அதை நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுலயும் நம்ம நாச் போட்டுக்கலாம். இந்த இடத்துல மார்க் போட்டாச்சு. இங்க முன்கழுத்து. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நெக் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு ரவுண்ட் நெக்கு அல்லது டைமண்ட் நெக் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இப்படி டைமண்ட் வச்சு இதில் இருந்து நம்ம கிராஸ் கொடுத்துக்கலாம். எவ்வளோ வைடு வேணுமோ அந்த அளவுக்கு இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரவுண்ட் ஷேப். அடுத்தது ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா அதே டீப்பு தான், ஆனால் ரொம்பவும் வேண்டாம், சும்மா மைல்டாக வெட்டினா போதும். இந்த இடத்துல நம்ம வந்து டாட் பிடிக்க மாட்டோம், ஆம்ஹோல் டாட் வந்து பிடிக்க மாட்டோம், அதனால கம்மியாக வெட்டினீங்கன்னா போதும். நெக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கிராஸ் கட்டு ஸ்ட்ரெயிட் கட்டு ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு கட்டோரி பிளவுஸ். ஏன்னா சைடு போர்ஷன் ஃபுல்லாவுமே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும், அந்த கப் ஷேப் போர்ஷன் மட்டும் கிராஸாக வரும். அதே மாதிரி ஆம்ஹோல் டீப் வெட்டிக்கோங்க. சும்மா மைல்டாக வெட்டினா போதும். அப்புறம் ரொம்ப ஆம்ஹோலுக்கும் ஸ்லீவுக்கும் நமக்கு ஜாயின் பண்ணும்போது அது ரொம்ப இழுத்துட்டு போயிடும், அதனால செட் ஆகாது. அதனால ஆம்ஹோல் டீப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கீழே இந்த லைன் போட்டுட்டு மிட் பாயிண்ட்ல வச்சுட்டு அதுக்கு என்ன டாட் அளவு பிடிச்சிங்களோ அதே அளவு தான். 3.5 இன்ச்சு, இங்கே 1.25. இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதனோட மிட் பாயிண்ட், இதனோட மிட் பாயிண்ட், இங்க ஒரு டாட், இங்க ஒரு டாட் மட்டும் வரும். இங்க வந்து நமக்கு டாட் வராது. இது பட்டியினுடைய நீளம் வந்து 12.5 இன்ச்சு தான். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு யோக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 12.25 சேம் அதே அளவு தான். நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இந்த யோக்குமே நீங்க ஆல்ரெடி எப்படி வெட்டியிருக்கீங்களோ அதே மாதிரி தான். வேணும்னா அதையே சாம்பிள் வச்சு கூட நம்ம வெட்டிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் புதுசா நீங்க எடுக்க தேவையில்லை, அதே எல்லா மெஷர்மெண்ட்டும் அதே தான், கட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இது ஃப்ரண்ட்டும் இந்த சைடு வந்து வந்துடும். இது அதே மாதிரி தான், சைடில் எவ்வளோ கிளாத்தோ அதை பார்த்து நாட் போட்டுக்கலாம். ரெண்டே கால் வருது, அப்போ இங்கே 3.25க்கு மார்க் போட்டுக்கோங்க. பட்டையினோட உயரம் ஏன் குறையுது அப்படின்னு சொல்லி இது பண்ண வேண்டாம். இந்த லைன் போடும்போது நம்ம சொல்லியிருக்கேன், ரெண்டு இங்கே போட்டால் அதிகமாக வரும், இங்கே போட்டிங்கன்னா உயரம் கம்மியாக வரும். அதனால் பட்டி மேலே உயரமாக வேணும்னா மேல் லைனில் போடுங்க, இல்லை
தின்னா வேணும்னா கீழ் லைன்ல போட்டுக்கோங்க. ஏன்னா இங்க 2 மார்க் பண்றோம். ஒன்னு வந்து பட்டியினுடைய உயரம், இன்னொன்னு அதுக்கு தள்ளி அந்த டிஸ்டன்ஸுக்கான உயரம். அதனால எதுல வேணாலும் நம்ம கிராஸ் பண்ணும்போது அவுட்டர்ல போகும்போது அந்த அளவுகள் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப இது யோக்கும் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவும் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். அதனால அதே அளவுக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். எதனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கிராஸா இந்த பீஸ் வந்து தேவைப்படும். அது முடிஞ்ச வரைக்கும் இதுல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதுல மீதி வரத நம்ம அதுல வந்து கிராஸ் போட்டுக்கலாம். இதுலயும் கையினுடைய அளவு 9 இன்ச்சு. 4.25 வந்து அடிக்கையினுடைய அளவு. 9.25 அப்படிங்கிறது ஆம்போல் ரவுண்டு 1.5 இன்ச்சு. 13 6.25 அதனால இதுல மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் எல்லாமே சேம் அதுல எப்படி நான் போட்டிருக்கேனோ அதே மெத்தட் தான். ஃப்ரீ ஹேண்டாவே நீங்க வந்து ஆம்ஹோல் வந்து கட் பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கெல்லாம் நிறைய மார்க்கிங் வந்து போட்டுட்டு இருக்க வேண்டாம். இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நான் 1.25 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். 1.25 மீட்டர் எடுத்தும் நம்ம கட்டோரி போடும்போது நமக்கு தனியா கிளாத் வந்து இதுல அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது செக் பண்ணலாம். சப்போஸ் இதுல கிளாத் நம்ம போட முடியல அப்படின்னா நம்ம வேற கிளாத் வச்சுதான் போடணும். அதனால கட்டோரி பிளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம பேட்டர்ன் வந்து வேற ஒரு இதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மெயின்ல வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 1.25 மீட்டர் கரெக்டா இருக்கும். இதுவும் நம்ம கட் பண்ணியாச்சு. இதுலதான் நம்ம மெயினா என்னென்ன சேஞ்சஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல வந்து நமக்கு கிராஸ் போடுற அளவுக்கு கிளாத் தேவைப்படும். சப்போஸ் பத்தல அப்படின்னா நம்ம வேற கிளாத்ல போட்டுக்கலாம். இப்போ இங்க இருந்து ஷோல்டர் இதை விட்டுருங்க. மேல இருந்து நம்ம 5.5 வைக்கிறது அப்படிங்கிறது வந்து 5 5.5ங்கிறது வந்து ஒரு நார்மல் நெக்குக்கு கரெக்டா இருக்கும். அதுவே நீங்க கொஞ்சம் லோ நெக்கா வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேல இருந்து வைக்கும் போது அந்த கரெக்டா அந்த ஷேப் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போயிடும். அதனால நீங்க எந்த நெக்கு வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த கீழே இருக்க அளவுல இருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க செக் பண்றதுனா வேணா மேல இருந்து எவ்வளவு வருது ஒரு 4.5 5 அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பாடிக்கு தகுந்த மாதிரி இந்த போர்ஷன் வந்து மாறும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்றேன். ஏன்னா இங்க 1/2 இன்ச்சு போச்சுனாலும் இங்க வந்து உங்களுக்கு கிளாத் தேவைப்படும். இப்போ இந்த ஷேப் வந்து இப்படி வரும். அப்போ இங்க என்ன அளவு இருக்கோ இங்க வந்து 3.5 இன்ச்சு அப்படின்னா இங்கேயும் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஷேப் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு இதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ப்பா இப்படி ஒரு கர்வ் மட்டும் கொண்டு வந்துருங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 1/4 இன்ச்சு இதுல வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் எதுவும் வந்துடாது. இந்த ஷேப் தான் நமக்கு கப் ஷேப்பினுடைய அளவு. ஷேப்பு மட்டும் நீங்க கரெக்டா வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட்டு இதெல்லாம் வெட்டும் போது முன்னாடி கொடுக்குற அந்த ஷேப்பு தான் வந்து நம்ம பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணுவோம். அதனால இதுலயும் நம்ம அந்த கொடுக்குற ஷேப்பு மட்டும் கரெக்டா கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்து இதை வந்து நான் ஒரு கிராஸா வச்சு இதுல நான் வச்சு அட்டாச் பண்ணணும். இதை வந்து நான் கரெக்டா இங்கிருந்து
நெக் எப்பவுமே இப்படி ஷார்ப்பா இருந்தா அதை வெட்டிடுங்க, ஏன்னா அந்த இடம் தூக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த போர்ஷன் வந்து இது ஸ்ட்ரைட்டு, இது வந்து இப்படி இதா போகுது. ஆனா நமக்கு தேவை வந்து கிராஸா வேணும். இப்போ இதுல கிளாத் வந்து இவ்வளோ கிளாத் இருக்கா அப்படிங்கிறது இதுல டவுட்டு தான். இதுல வந்து நம்ம கிராஸ் இப்படி வச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வரும், அதுக்கு நம்ம ஒரு கிளாத் வாங்கியே நம்ம வந்து அதுல வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, 4 கிளாத் 1.25 எடுத்திருக்கேன். 3 பிளவுஸ் வந்து நம்ம நார்மலா போடுற அந்த 3 டாட் பிளவுஸும் யோக்கோட நம்ம கட் பண்ணோம். இப்போ அந்த ஒரு பிளவுஸை மட்டும் நம்ம கட்டோரி பிளவுஸ் போடுறோம். இந்த கட்டோரிக்கு நமக்கு கிளாத் வேணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட்ல இருந்து நமக்கு இதுல வர்ற இந்த கிராஸ் கிரைன் வந்து நமக்கு தேவைப்படும், இப்படி வரும், கிராஸா தேவைப்படும். அப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, நமக்கு வந்து இப்படி கிராஸ் வேணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா துணி கொஞ்சம் ஷார்ட்டேஜா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா கிளாத் நிறைய இருக்கிற இதா பார்த்து, இப்போ இங்க போட்டோம்னாலும் ஒரு ஜாயிண்ட் வந்து நம்ம போடணும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து கிராஸ் துணி இழுத்து பார்த்தாவே தெரியும். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட். இப்போ இந்த இடத்துல ஒரு ஜாயின் போட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் அளவு மட்டும் நம்ம இதுல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இங்க எல்லாம் தேவைப்படாது, இதெல்லாம் சேம் இதே அளவு தான். நெக்குக்கும் தேவைப்படாது. இங்க மேல வரும்போது மட்டும் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் அளவு எவ்வளோ, இதுல நீங்க 2 துணியை ஒன்னா சேர்த்து எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அந்த அளவு இதுல கிளாத் விட்டுட்டு நீங்க இதை வந்து டாட் பிடிச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கேயும் ஒரு கட் வேணும் அப்படின்னா இதை நீங்க ஸ்ட்ரைட்டா வெட்டிட்டு இந்த மிட் பாயிண்ட மட்டும் இந்த சென்டரை வந்து இப்படி இதுவும் அதிகமாகவும் இது அதிகமாகவும் கொடுத்து நம்ம வந்து இங்க கவர் பண்ணணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 2 ஷேப் கிடைக்கும். இது வந்து ஒரு டாட் பிளவுஸ், அதாவது நம்ம நார்மலா பிடிக்கிற டாட் பிளவுஸ்ல நம்ம வந்து இதை டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம். இப்ப இதுவே பாத்தீங்க அப்படின்னா இதையும் 2 கட்டா வேணும் நமக்கு அப்படின்னா இந்த டாட்டும் நம்ம பிடிச்சிக்கலாம், இங்கேயும் ஷேப் கொடுத்து நம்ம துணி அதுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட்டா ஒரு தைக்கிற அளவுக்கு கிளாத் கொடுத்து அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க மட்டும் கிளாத் எக்ஸ்டெண்ட் பண்ணி தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி நம்ம அதை பிளேஸ் பண்ணி அதுல வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலா கட் பண்ற அதே பிளவுஸ் தான், இந்த இடத்துல ஷேப் மட்டும் நமக்கு மாறும். ஃப்ரண்ட் இது சைடு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும், இங்க ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நமக்கு கிராஸ், இது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரைட்டு. இப்போ ஒரு கட்டோரி பிளவுஸும் நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்தோம். நார்மலா 3 டாட் வித் யோக் பிளவுஸ் எப்படி கட் பண்றதும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேக்ல வந்து எதனால இந்த இதை சேர்த்து நம்ம பிடிக்கிறோம், ஃப்ரண்ட்ல வந்து எவ்வளோ அலவன்ஸ் விடணும், ஃப்ரண்ட்ல கப் ஷேப் பெருசா இருந்தா எந்த மாதிரி மெஷர் பண்ணும் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.